இந்த உலகம், நாம் நடக்கிற இந்த பூமி ஒரு நாள் ஒரு விசித்திரமான பயத்தால் நடுங்கியது என்று சொன்னால் நம்புவீர்களா? அல்லாஹ் மனிதனை படைக்க விரும்பினார். உன்னிலிருந்து நான் மனிதனை உருவாக்கப் போகிறேன் என்று பூமியிடம் அறிவித்தார். அவர்களில் நல்லவர்கள் சொர்க்கத்தில் வாழ்வார்கள், தீமை செய்பவர்கள் நரகத்தில் தண்டிக்கப்படுவார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் பூமி அமைதியாக இருக்க முடியவில்லை. அது துடித்தது, அது பயந்தது, அது அழுதது. யா அல்லாஹ், என்னிலிருந்து உருவாகும் மனிதர்கள் அந்த நரக வேதனையை எப்படி தாங்குவார்கள்? நல்லவர்களுக்கு சொர்க்கம் என்று கேட்டதில் நான் மகிழ்ந்தேன். ஆனா நரகத்தின் வேதனை என் மனதை உடைத்துவிட்டது. பூமி துயரத்தில் மூழ்கியது. அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினார். முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். பூமியின் அழுகையை பார்த்தார். அவரால் மண்ணை எடுக்க முடியவில்லை. அவர் திரும்பிச் சென்றார். அடுத்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அவரும் அதேபோல் திரும்பினார். பின்னர் இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம், அவரும் பூமியின் துயரத்தை கண்டு விலகினார். இறுதியாக இஜ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டார். பூமி இன்னும் அதிகமாக முன்பை விட பல மடங்கு அழுதது. ஆனா இந்த முறை இஜ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த அழுகையை மீறி அல்லாஹ்வின் கட்டளையை முன்னிலைப்படுத்தினர். அல்லாஹ்வின் உத்தரவை விட பெரியது எதுவும் இல்லை என்று உறுதியுடன் அவர் மண்ணை எடுத்தார். பின்னர் அல்லாஹ் கேட்டார், பூமி இவ்வளவு துயரப்பட்டும் நீ ஏன் இரக்கம் காட்டவில்லை? அதற்கு இஜ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் பதில், யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளை எல்லாவற்றையும் விட எனக்கு மேலானது. இந்த கதை நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறது. நாம் யாரை முன்னிலைப்படுத்துகிறோம்? நம்முடைய உணர்ச்சிகளையா அல்லது அல்லாஹ்வின் கட்டளையா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் உத்தரவை பின்பற்றுவதே உண்மையான வெற்றி. இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் சொல்ல மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.